ஆதிபராசக்திக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சில அசுரர்கள் ஆதிபராசக்தி பயந்து பாதாள லோகத்தில் வந்து மறைஞ்சி வாழவும் செஞ்சாங்க. இப்படி மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்த அசுரர்களுக்கு வந்து எப்போவுமே மனசில் இருந்த ஒரே கவலை என்ன அப்படின்னா, எப்படியாவது தேவலோகத்தை கைப்பற்றியே ஆகணும், நம்ம அநியாயமாக இப்படி வந்து தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலையோடையே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அசுரர்களை வழி நடத்துறதுக்கு ஒரு சிறந்த தலைவனும் இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி தலைமையிடம் இல்லாத அசுரர்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரம் வரணும், சரியான தலைமை வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போரை உண்டாக்கி தேவலோகத்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் வெறியோட காத்துட்டு இருந்தாங்க. தேவர்கள்கிட்ட தோல்வி அடைஞ்சது நினச்சோம், அசுரர்கள் இப்படி உயிருக்கு பயந்து பாதாள லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நினச்சோம். அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. சரியான தலைவர் வந்தார் அப்படின்னா நம்ம தேவலோகத்தை எதிர்த்து போர் பண்ணி கண்டிப்பாக தேவலோகத்தை கைப்பற்றுவோம், தேவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருந்தாங்க.